உத்திரட்டாதிக்கு என்ன செய்யும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ச உங்களோட சனியுடைய நட்சத்திரம் தான் உத்திரட்டாதி. உங்க ஜாதகத்துல சனி நல்ல தன்மையோட இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. அதாவது நல்ல தன்மை அப்படின்னா, நான் சந்தோஷமா இருப்பேன். நான் நிம்மதியா இருப்பேன். எனக்கு நல்ல படிப்பு வரும். திருமண காலகட்டம் வரும். குழந்தை பிறப்பு காலகட்டம் வரும். தொழில் சிறப்பா நடக்கறக்கான ஒரு காலகட்டம் வரும். அந்த மாரி நான் நிம்மதியா இருக்கறக்கு என்னென்னலாம் நடக்குமோ, அந்த விஷயங்களை சனி செய்வார். ஓகேங்களா? அதாவது நல்லா இருக்கு உங்களுக்கு சனி அப்டின்னா, இப்ப வர்ற சனியும் உங்களுக்கு அதே தான் செய்வார். கூடவே கொஞ்சம் சோம்பேறித்தனத்தையும் குடுப்பார். சனி நல்லா இருந்தது ஜாதகத்துல அப்டின்னா, நம்ம கொஞ்சம் மந்த நிலையிலயும் இருப்போம். அதாவது தூக்கி விடணும். என் எ ஒரு நெம்புகோல் வச்சு தள்னா தான் இவங்க வேலைய கடகடன்னு செய்வாங்க. அந்த மாரி இருக்கும். அதே சனி உங்களுக்கு ஜாதகத்துல வல்லத்தன்மையோட இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். வல்லத்தன்மை அப்படின்னா, புறம் அப்படின்னு சொல்லி சொல்றது. அகம், புறம்னு ஜாதகத்துல 2 விஷயங்கள் இருக்கு. நான் அத உங்களுக்கு பின்னாடி சொல்றேன். புறம் அப்படின்னா என்னன்னா, நம்மளுடைய ஃபினான்ஷியல் லைஃப் ஸ்டைல். அதாவது எப்படி இவங்க சம்பாரிப்பாங்க? கோடி கோடியா சம்பாரிப்பாங்களா? இல்ல கொஞ்சமா சம்பாரிப்பாங்களா? அந்த மாரி வல்லத்தன்மையோட உங்க ஜாதகத்துல சனி இருக்காருன்னா, உங்களுக்கு இப்ப வர்ற சனியும் அந்த வல்ல நிலையை உயர்த்தி குடுப்பார்.